ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு சண்டே ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். மன்னார்குடியில் இருக்க ஃபண்டாஸ்டிக் தீம் பார்க் அங்கே தான் போயிட்டு இருக்கோம். ஓன் வெஹிக்கலில் வரீங்கன்னா நீங்கள் ரூட் பார்த்து வந்துடலாம். பஸ்ஸில் வரவங்க மன்னார்குடி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அங்கேருந்து பஸ்ஸில் வர மாதிரி இருக்கும். ஃபண்டாஸ்டிக்னாலே அங்கே தனி ஸ்டாப்பிங் இருக்குது, அங்கே இறக்கி விட்டுருவாங்க. இதில் வந்து கார் பார்க்கிங்க்கு வந்து 40 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் டிக்கெட் எல்லாமே செப்பரேட்டாக தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. வாட்டர் பார்க்குக்கு தனியாக ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் அது கூடவே அட்வென்ச்சர் பார்க்குக்கும் காம்போ எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அட்வென்ச்சர் பார்க்குக்கு தனித்தனியாக என்னென்ன ரைட் போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது இண்டோர் கேம்ஸ்க்கு அது செப்பரேட்டாக நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். போனோன்னா ரைட் சைட்லேயே வந்து வாட்டர் பார்க்குக்கான டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஸ்லைடில் வந்து ரைட் பண்ணுறதுக்கு சில ட்ரெஸ் கோட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அது அங்கேயே போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் டிஷர்ட்டும் ட்ராக்கும் யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். அடல்ட்டுக்கு 590 சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 415 சார்ஜ் பண்ணுறாங்க. இது கூடவே காம்ப்ளிமெண்ட்ரியாக உள்ள இருக்க ஒரு 4 ரைடு மட்டும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு டைம் மட்டும் தான். சின்ன பசங்களுக்கு வந்து ஏஜ் வந்து கணக்கு கிடையாது. அவங்க ஒரு ஸ்கேல் வச்சிருக்காங்க. அதுல வந்து மெஷர் பண்ணி தான் டிக்கெட் போடுறாங்க. நமக்கு டிக்கெட் கூடவே கையில கட்டுறதுக்கு ஒரு டேகும் சேர்த்து கொடுத்துட்றாங்க. அந்த டேகை வந்து கையில கட்டி விட்டுட்டு தான் உள்ள பார்க்குள்ள அலோவ் பண்றாங்க. அந்த டேக்லாம் கட்டினதுக்கு அப்புறம் செக்யூரிட்டி செக்கிங்க்கு அப்புறம் உள்ள போயிட்டோம். அவுட் சைட் ஃபுட் உள்ள அலோட் கிடையாது. உள்ள வந்து லாக்கர்ஸ் இருக்கு, நமக்கு வேணா பே பண்ணி வாங்கிக்கலாம். லாக்கருக்கு வந்து 150 பே பண்ணோம்னா 100 rupees வந்து ரீஃபண்ட், 50 rupees மட்டும் சார்ஜ். அங்கே உள்ளவே தனியாக வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமும் ஷவர் ரூம் டாய்லெட்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. என்னன்னா நம்ம போய் நம்ம திங்ஸ் என்னென்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு லாக்கர்ல வச்சு எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு வந்துடலாம். இன்னொன்று வந்து அங்கேயே வந்து ஷாப் மாதிரி இருக்கு. அது எங்களுக்கு தெரியல, ஸ்டார்டிங் நான் பார்க்கல, கடைசியா முடியறப்பதான் பார்த்தேன். அந்த சின்ன பசங்களுக்குள்ள ஸ்விம்மிங் ரிங்ஸ், அதுக்கப்புறம் மொபைல் நனையாம இருக்க அந்த மொபைல் கவர், வாட்டர் ரெசிஸ்ட் கவர், அப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்குள்ள ஐ கிளவுஸ், ஹெட் கிளவுஸ் எல்லாமே இருக்கு. நீங்க வேணும்னா அங்கேயே வாங்கிக்கலாம். நாங்க வாங்கல, அதனால எனக்கு ப்ரைஸ் எப்படி இருக்கு, நார்மலா வெளியில வைக்கிற விலை தானா இல்ல கூட வைக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. நான் வந்து அது வாங்குறதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. கடைசியா நாங்க லாக்கர் கீ சரண்டர் பண்றப்பதான் பாக்குறோம் போர்டுல எல்லாமே போட்டிருக்கு இது இருக்கு அப்படின்னு. நான் அதை போகும்போது கவனிக்கல, அதனால எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஃப்ரண்ட்லயே வந்து இந்த ஃபேமிலி பூல் இருக்கு, ஃபுல்லா ஸ்லைட்ஸ் இருக்கு. மேல ஸ்லைட்ஸ்ல இருந்து வந்து விழுற மாதிரி. சின்ன பிள்ளைங்க பெரிய பசங்க எல்லாமே தான் ஆக்சஸ் பண்ணிக்கிறாங்க. அதுல எதுவும் ப்ராப்ளம் இல்லை. சின்ன பசங்களை குறைச்சிட்டு வர்றது அது மாதிரி என் பையனையும் அப்படிதான் அழைச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்தது வந்து இந்த ரெயின் டான்ஸ் இது ஒன்று இருக்கு. ரெயின் டான்ஸ்ல வந்து இது மாதிரி ஃபுல்லா ஷவர் இது மாதிரி அடிக்குது. இன்னொன்னு பேக் சைட்ல இருக்கு. ஃபுல் டைமும் வந்து சாங்ஸ் வந்து ஓடிட்டே தான் இருக்கு. சும்மா ரெயின் டான்ஸ் அப்படின்ட்டு. இது கொஞ்சம் வந்து ஹைட், அதை விட இது ரொம்ப கொஞ்சம் கம்மி, நம்ம கால் அளவுக்கு தான். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என் பையனுக்கு எந்த அளவுக்கு ஹைட்டுக்கு இருக்கு அப்படின்னு. இதை விட அந்த ஃபேமிலி பூல் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டாவே இருக்கு. ரொம்ப சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு போனீங்கன்னா இது ஓகே தான். இந்த தண்ணியிலேயே அவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்தது பெரியவங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த சுனாமி பே இருக்கு. அதுக்கு மேல வந்து இந்த டஸ்கர் ஃபால்ஸ்ன்னு அந்த யானை இதுல இருந்து அந்த ஃபால்ஸ் ஒன்று இருக்கு. இதெல்லாம் பெரியவங்களுக்கு உள்ளது இருக்கு. டைமிங் படி அப்பப்போ போடுறாங்க. டைமிங் அந்த இது பண்றதுக்கு முன்னாடி ஒரு அலாட் மாதிரி சவுண்ட் கொடுக்குறாங்க. அது கொடுத்தோடனே எல்லாம் அங்க போய் சேர்ந்துடுறாங்க, கூட்டம் எல்லாம் சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து வேவ் போடுறாங்க. அடுத்தது பெரியவங்களுக்குன்னா இதுல ஒரு 4 ரைட்ஸ் இருக்கு. இது இந்த சுனாமி இது அந்த வேவ் ஸ்டார்ட் பண்ணோன்னு ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்தது வந்து அதோட கண்டினியூவா அடுத்தது ஃபால்ஸ் ஓபன் பண்ணிடுறாங்க. இந்த ரைட்ல 4ல வந்து 3 ரைடு வந்து 2 பேர் போற மாதிரி, ஒரு ரைடு மட்டும் சிங்கிள் ரைட். நாங்க 2 ரைட் பேர் போறதுல வந்து நானும் என் ஹஸ்பண்டும் போனோம். சிங்கிள் ரைட்ல தனித்தனியா தான் போனோம். அதுல வந்து இந்த பலூன் கிடையாது. பாக்கி எல்லாத்துலயுமே அந்த டபுள் சீட்டர் பலூன் யூஸ் பண்ணி தான் போனோம். அடுத்தது மேல ஃபால்ஸ் வந்து நாங்க போனோம். தம்பி அழைச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஃபால்ஸ் நம்ம எப்போதும் எல்லாருக்கும் ஃபால்ஸ் போற மாதிரிதான். போய் நானும் என் ஹஸ்பண்ட், தம்பி வரமாட்டான்ட்டான். அவன் வந்து கீழே அந்த ரெயின் டான்ஸ்க்குள்ள அந்த புல்லையே தான் நின்னான். அவனுக்கு அதுதான் பிடிச்சிருந்தது, அந்த இதுக்குள்ள பூந்து வர்றது, அந்த தண்ணியில நிக்கிறது. அதனால அவன் அதை பண்ணிட்டு அதுலயே தான் இருப்பான். அங்க போகணும் நான் அங்கேயே போகணும்னு அவன் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தான்.
நாங்க 2 பேர் மட்டும் கொஞ்ச நேரம் அதுல நனைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் கீழே வந்துட்டோம். இது வந்து இந்த தீம் பார்க் எப்படின்னா நம்ம கொடுக்குற 600 அதாவது 590 பே பண்றோம். அதுக்கு இந்த வாட்டர் பார்க் வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டா அது அவங்க ப்ரிஃபரன்ஸை பொறுத்து தான் வரும். ஏன்னா இதுல வந்து ரைட்ஸ் எதுவும் கிடையாது, நம்ம அட்வென்ச்சர் ரைட்ஸ் எதுவுமே கிடையாது. ஒன்லி வாட்டர் நம்மளா யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. எப்படின்னா இந்த ஒரு சின்ன ரெயின் வாட்டர் ரெயின் பூல் ஒன்று இருக்கு, ஒரு பெரியவங்க ஃபேமிலி ஒன்று இருக்கு, அதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய பூல் ஒன்று இருக்கு. நான் அடுத்த ஸ்லைட் பெரிய பெரிய ஸ்லைட்ஸ் இருக்கும், நான் அடுத்தது அது வரும் பாருங்க. இந்த ஸ்லைட் இந்த ஸ்லைட்ஸ் இருக்கு. இதுக்கு பின்னாடி தான் அந்த ஸ்விங். இதுல வந்து 3 இருக்கு, 4 ஸ்லைடு இருக்கு, மேஜர் ஸ்லைட்ஸ். அவ்வளவுதான், இவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கிறது மொத்தமே இவ்வளவுதான். இது இல்லாம 4 அந்த எப்படி சொல்றது சர்க்கஸ்ல உள்ள ரைட்ஸ், லேண்ட் ரைட்ஸ் அப்படி சொல்லுவோமா, ட்ரை ரைட்ஸ், அந்த 4 ரைட்ஸ் இருக்கு. அது எப்படின்னா 4 o'clock 3:45 4 o'clock சம்திங் எங்களுக்கு டைம் சொன்னாங்க. அது 4மே அக்சஸ் பண்ணிக்கலாம், ஒவ்வொரு வாட்டி மட்டும் தான் போக முடியும் ஒரு ஆள் அப்படி சொன்னாங்க. அது ரொம்ப பெரிய ரைட்ஸ் எல்லாம் இல்லை, நம்ம நார்மலாகவே ஊரில் எக்ஸிபிஷன் போடுவாங்க அதில் நம்ம போவோம், ரெங்கராட்டணும், அதை விடவே சின்னதாக தான் இருந்தது. கொலாம்பஸ், பிரேக் டான்ஸ், அதே மாதிரி ஒரு 4 சின்ன ரைட்ஸ் 4 இருந்தது. அது வந்து நம்ம அங்கே போய் போகணுமா அப்படிங்கிற அளவுக்கு அது இல்லை, அதுக்கு வெயிட் பண்ணணும் டைம். எங்களுக்கு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம், அந்த ரைடெலாம் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கல. ஏன்னா டைம் வந்து அதுக்கு மேலே நாங்கள் 4 மணிக்கு மேலே அங்கேருந்து அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண 1 hour ஆகும். அதனால நாங்கள் கிளம்பிட்டோம். நீங்கள் ரைட் போகிறவங்க போயிட்டு வரலாம். அடுத்தது வந்து ஃபுட்டு வந்து அவுட் சைட் ஃபுட்டு வந்து அலோட் கிடையாது. உள்ளேயே கேன்டீன் இருக்கு, எல்லா சாட் ஐட்டம்ஸ் பிரியாணி எல்லாமே இருக்கு. பட் ஆனால் டேஸ்ட் வந்து பிரியாணிலாம் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு சுத்தமாக தெரியல. ஸ்நாக்ஸ் ஓகே தான், அதனால குட்டி குட்டியா இருந்துச்சு. சமோசாஸ்லாம் நீங்க பார்த்துப்பீங்க ஷுவல்ல, சின்னதாக தான் இருந்துச்சு. ப்ரைஸும் நார்மலை விட கூட தான், நார்மலாகவே தீம் பார்க்னாலே கூட தான் இருக்கும், அது போல தான். கேம்ஸும் அட்வென்ச்சரும் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்